கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் அதுதான் உங்கள் மத்தியில் பேசும்படி கர்த்தர் சிந்தையில் கொண்டு வந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து 3 நபர்கள், இந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இளைப்பாறுதலை கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். அதில் முதலாவது வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 24வது வசனம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த சாலமோன் சிறு வயசுலேயே தாவீதுடைய ஸ்தானத்தில் தேவன் கொண்டு உட்கார வைக்கிறார். நமக்கு சரித்திரம் தெரியும். நான் இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் செல்ல விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ சாலமோன் இப்பொழுது ஒரு யுத்த வீரனாய் இன்னும் உருவாக்கப்படவில்லை. தாவீதின் அனுபவம் என்பது வேற, சாலமோனின் அனுபவம் என்பது வேற. வெவ்வேறு அனுபவங்களை உடையவர்களே. இப்ப தாவீதின் அனுபவம் என்பது அவன் யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்டான். அப்படி ட்ரெயின் பண்றாரு தாவீத, யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்டான். தாவீதுக்கு பட்டயம் பிடிக்க தெரியாததினால் அல்ல, சவுலுடைய வஸ்திரம் அவனுக்கு பழக்கம் இல்லை. ஆனால் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய கழுத்தை வெட்டினான். கோலியாத்தின் பட்டயம் என்பது நம்ம காய்கறி அறுக்கிற கத்தி கிடையாது. அதுவே ஹெவியான வெயிட். அதையே நம்ம என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அதை வச்சு வெட்டணும்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கைகள் அந்த அளவுக்கு பலம் கொடுத்தா மட்டும்தான் வெட்ட முடியும். அதுவும் கழுத்தை கட் பண்ணுறதுங்கிறது இல்லை. கோழி கடையில் கோழி கழுத்தை கட் பண்ணுறதுக்கு என்ன பாடு இல்லை. அதுவும் ஒரு என்ன சொல்ல, ஒரு பெரிய வீரன், பெரிய மனிதன், அவன் கழுத்தை வெட்டுறான். அவன் பழக்குவிக்கப்பட்டிருக்கிறான். சாலமோனுடைய ஸ்டோரி என்பது டோட்டலா வேற. அவன் ரொம்ப என்ன சொல்ல, மென்மையான இருதயம் உள்ளவன். சாலமோன் ரொம்ப மென்மையான இருதயம் உள்ளவன். சின்ன வயசுல தேவன் தெரிந்து கொண்டார். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, தேவன் ஒருவனை ஒரு ஸ்தானத்தில் வைப்பது அவன் தகுதியை வைத்தல்ல, அவனை தேவன் ஏற்கனவே தெரிந்து கொண்டதை வைத்து. எனவேதான் அதோனியா சொல்ற வார்த்தையை கேளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 15வது வசனத்துல பத்சேபாள் இடத்துல சாலமோன் தாயின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:15. அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது, நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. கர்த்தரால் அது அவனுக்கு கிடைத்தது. தகுதி உள்ளவன் இருக்கிறான், திறமை உள்ளவன் இருக்கிறான், யுத்த வீரர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறான். 1வது அதிகாரம்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். ஆனால் அவனுக்கு ராஜ்யபாரம் கிடைக்கல. அவனே வாயால சொல்றான், உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எனக்குரியது, எனக்கு வர வேண்டியது. ஆனாலும் அது என்னை விட்டு தாண்டி அது தாண்டி போச்சு. யாருக்கு வந்துச்சு? என் சகோதரனுக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அது நீங்க பண்ணின சதி சொன்னானா? இல்ல. அது எங்க அப்பா பண்ண தப்பு சொன்னானா? இல்ல. அது கர்த்தரால் அவருக்கு கிடைத்தது. நமக்குரியத நமக்கு தரதுக்கு இந்த பூமியில யாரும் இல்லைனாலும், ஒருவேளை தகப்பன் இல்லைனாலும் தாய் இல்லைனாலும், நம்மை அழைத்தவரால அது நமக்கு கிடைக்கும்.
அதுதான் 118. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. தாவீதுக்கும் அப்படிதான் ஆச்சு. 7 பேரை தாண்டி. ஆமென். நாம தாண்ட முயற்சித்துட்டு இருக்கிறோம், முடியாது. அதாவது நான் சொன்னல, தாவீதை மதில தாண்ட வச்சார் நன்மையை சுதந்திரிக்க. சாலமோனுக்கு நன்மையை தாண்ட வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை பழக்குவித்தது என்பது வேற, தாவீதுக்கு பாராட்டின கிருபை என்பது தாவீதை தாண்ட வைத்தார். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சாலமோனுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு தெரியும் இவன் தாண்டிட மாட்டான். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார், ராஜ்யபாரத்தை தாண்டி அவனிடத்துல கொண்டு வர வைக்கிறார். ஆமென். எவ்வளவு, அதுதான், அதுக்கு தான் சாலமோன் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகி தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை, தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அது ரொம்ப பெருசா சொல்லுங்க. பெரிய கிருபை செய்து. நீங்க இந்த வேர்ட் பை வேர்டா நம்ம ரசிச்சு படிக்கும் போது என்ன பெரிய கிருபை செய்து, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற குமாரனை அவருக்கு தந்தீர். அப்ப தாவீதுக்கு தேவன் பாராட்டின பெரிய கிருபை என்பது என்ன தெரியுமா? அதற்குள்ள சாலமோனை கொண்டு வருவது. ஆமென். தேவரின் பெரிய கிருபை செய்து அதை காத்து. தேவன் கிருபையை காக்கிறார், கிருபை தாவீதை காக்குது. ஹல்லேலூயா. அதாவது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குது. கிருபை தாவீதை தாங்குது, தேவன் கிருபையை தாங்குறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நம்ம பைபிள் எல்லாம் ஒரு பேகுக்குள்ள வச்சு ஜிப்பை போட்டு கொண்டு போறோமோ, அவர் கிருபை என்கிற பேகுக்குள்ள என்னை, என் குடும்பத்தை, என் தலைமுறையை, என் பிள்ளைகளை வைத்து சேஃபா காத்து கொண்டிருக்கிறார். கிருபையை செய்து கிருபையை காத்து அந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் சாலமோன் சொல்றார். இனி நல்ல கவனிங்க. இனி சாலமோனுக்கு என்ன தேவை அப்படின்னா, தாவீதை போல இப்ப யுத்தம் பண்றதுக்குள்ள ஸ்ட்ரெங்த் கிடையாது, அந்த பக்குவம் கிடையாது. அதனால சாலமோன் என்ன செய்தான் என்றால், தன்னை அவருக்கு ஒப்புவித்தான். அந்த ஒப்புவித்ததின் அடையாளமாக தான் 7வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால், தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. தேவன் தான் அதை செய்கிறார். அடுத்த வார்த்தை, நானோ வென்றால், போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். இப்போ சாலமோன் சிறு பிள்ளை தான், ஆனா அவன் இப்ப யாரு? சத்தமா சொல்லுங்க. தெரிஞ்சிட்டுனா சத்தமா சொல்லிடணும், தெரியலன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். தெரியுது சாலமோன் யார்? இப்போ ராஜா. அவன் தேவனிடத்துல எப்படி தன்னை காண்பித்தான் தெரியுமா? தன் ஸ்தானத்தை வைத்தல்ல, தன்னுடைய ரியாலிட்டியை வைத்து. நான் ராஜா தான், ஆனா ஆண்டவரே நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நம்ம அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய ஸ்தானத்தை தேவனிடத்துல காண்பிக்கிறோமே அன்றி நம்முடைய ரியாலிட்டியை நம்ம காட்ட தவறுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வச்சிருக்கிறார், உண்மைதான். ஊழியத்தில்னா ஊழியத்தில் வச்சிருக்கிறார், அது ஏதோ ஒரு நிலையில வச்சிருக்கிறார். அது தேவன் பாராட்டின பெரிய கிருபை. ஆனால் நாம் நம் நிலையை உணராமல் சரியான ஜெபத்தை நம்மால செய்ய முடியாது. நான் யார் என்பதை அறியணும், நான் யார் என்பதை உணரணும். ஆண்டவரே, இப்போ நான் இந்த இடத்துல வந்தது, அந்த
5வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்றாரு, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால். அப்போ தாவீதுக்கு சுற்றிலும் யுத்தம். தாவீது யுத்த வீரன் என்ற பெயர் பெற்றிருக்கிறான். அந்த அளவுக்கு யுத்தம் பண்ணி நின்ற ஒரு ஸ்தானத்துல என்னை கொண்டு வந்து அப்படி வச்சிருக்கிறீங்கன்னா அது கிருபை. இப்போ ஒரு பெரிய எல்லார் பார்வையில தாவீது சாலமோன் யாருன்னு இப்ப ராஜா. ஆனால் சாலமோன் தேவனுக்கு முன்பாக தன்னை ராஜாவாய் பார்க்காமல் தான் எதுவோ அதுவாகவே அவனை காண்பிக்கிறான். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி, ஆனா தேவ சமூகத்திலே தன்னுடைய நிலையை காண்பிக்கிறான். ஆமென். கர்த்தர் என்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறேன். நான் தேவனிடத்தில் நான் என்னை ஊழியக்காரனாய் காண்பிப்பேனானால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எதுவோ, நான் யாரா இருக்கிறேனோ அப்படி நான் என்னை காண்பித்தால் மட்டுமே எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். உன் பெயர் என்ன அப்படின்னு யாக்கோபிட்ட ஆண்டவர் கேட்க காரணம் என்ன? யாக்கோபின் பெயர் ஆண்டவருக்கு தெரியாதா? பிறக்க போகிறவனுக்கு பெயரே அவர் சொல்றார், பிறந்தவனுக்கு பெயர் தெரியாதா? இல்ல, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்கு என்று. ஈசாக்கு பிறக்க போறவனுக்கு பெயரை சொல்றார். பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். தோன்றதுக்கு பிறந்தவனுக்கு பெயர் தெரியாதா? தாத்தாக்க பெயரை வச்சு பேசுறார். உங்க அப்பா ஈசாக்கு தெரியும், உங்க தாத்தா ஆபிரகாம தெரியும். அப்படி இருந்தும் ஏன் உன் பெயர் என்னன்னு கேட்கிறார். ஏனென்றால் அவன் ஈசாக்கின் இடத்துல தன் நிலையை வெளிப்படுத்தாமல் மறைத்தான், ஏசாவாக காண்பித்தான். நம்மை தேவன் உருவாக்கி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், ரட்சிப்புக்குள்ள நடத்தி இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது என்று எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமானால், நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அப்படியே நான் என்னை அவரிடத்திலே காண்பித்தால் மட்டுமே எனக்கு அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுதான் ஒப்புவிக்கிறது. ஒப்புவிக்கிறது. ஆமென். நீ உன் நிலையை வைத்து, தேவன் உனக்கு தருகிற உயர்வை வைத்து உன்னை தேவனிடத்தில் ஒருபோதும் காட்டாதபடிக்கு, உன்னை காண்பிக்காதபடிக்கு, வெளிப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையார். அவனுக்கு தெரியுது இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தது தேவன். இப்பொழுது என்ன, தாவீது போராடி போய் உக்காந்த இடத்துல சாலமோன் போராடாம போய் உக்காந்து இருக்கிறான். அதுக்கு தான் சாலமோன் சொல்ற பெரிய கிருபைங்கிறார். பெரிய கிருபை. தாவீதுக்கான ஸ்தானத்தில் தாவீது உட்கார கூடாதபடிக்கு சவுலானவன் துரத்தி கொண்டே இருந்தான். துரத்திட்டே இருந்தான். ஆனா சாலமோனை யாரும் துரத்த தேவன் விடல. அதுவும் பெரிய கிருபை. இன்னைக்கு நம்ம கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சாப்பிடுற ஆகாரம் முதல், ஆமே, நம்ம 3 வேளை சாப்பிடுறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஆகாரம் கிடைக்காதான்னு ஏங்குகிற லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஆமென். லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. கல்யாணம் ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுல இருந்து சாப்பிட்டு போடப்பட்ட இலைகள் இல்ல, அதுல இருந்து எடுத்து சாப்பிடுற பரிதாபமான நிலை எத்தனை பேரை பார்க்கிறோம். ஒருவேளை ஆகாரம் கிடைக்காதான்னு ஏங்குகிறவங்க இருக்கிறாங்க. அப்ப நாம அனுபவிக்கிற ஒரு சின்ன காரியமானாலும் சரி, அது இன்னொருத்தங்களுக்கு அது ரொம்ப பெரிய காரியமா இருக்கிறது. கிருபையினால நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எதையுமே அற்பமாய் பார்க்க கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். எதையுமே தேவன் ஒன்று வச்சிருக்கிறார்னா எவ்வளவு நமக்கு நன்றி சொல்லி தீராது. தேவன் நமக்கு செய்த நன்மைகள், பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி சொல்லி தீராது.
முதல்ல செஞ்சதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க, அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நன்றி சொல்லி தீரதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிரும். ஏன்னா போதாது இல்ல. நேற்று முழுவதும் தேவன் பாதுகாத்ததுக்கு இன்று முழுவதும் நம்ம நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக தேங்க் பண்ணுவோம், நாளைக்கு நம்ம விஷயத்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு நேற்று முழுவதும் பாதுகாத்ததுக்கு இன்னைக்கு தேங்க் பண்ணிட்டோம். சரி, நாளைக்கு வரலான்னு பார்த்தா நாளைக்கு இன்னைக்கு முழுவதும் பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்லணும். ஆமே, இப்படியே ஓடிட்டு இருந்தா தேவன் நமக்கு பாராட்டின கிருபை அவனால முடியாததை அவன் சொல்றான். என்னால எது முடியலையோ அதை நான் அறிந்திருக்க வேண்டும். என்னால எது ஹேண்டில் பண்ண முடியலையோ அதை நான் அறிந்திருக்க வேண்டும். என்னால எங்க அப்பா மாதிரி எனக்கு யுத்தம் பண்ண முடியாது, எங்க அப்பா மாதிரி சில காரியங்களை என்னால சகிக்க. அவனுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறான். அவன் ஒரு மனிதனுடைய பலம் என்பது அவனுக்குள்ளே இருக்கிற ஆரோக்கியம் மட்டுமல்ல, அவனுடைய பலவீனத்தை அவன் அறிந்திருப்பது கூட அது அவனுக்கான பலம் தான். என் பலவீனத்தை நான் அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நான் எதை முழுவதுமாய் சார்ந்திருப்பேன் தெரியுமா? அந்த பெரிய கிருபையை சார்ந்திருப்பேன். பவுலுக்கு ஆரம்பத்தில் புரியல இந்த முள் ஏன் கொடுக்கப்பட்டது என்று. பிற்பாடுதான் அறிந்து கொண்டான், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள். அப்ப அவன் பலவீனத்தை அறிந்து கொண்டான். என்ன அப்படின்னா, சில காரியங்களை நான் என்ன செய்கிறேன், என்ன உயர்த்துகிறேன். கொரிந்தியருக்கு எழுதும்போது, அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் தான், ஆனாலும் நான் அவர்கள் எல்லாரை விடவும் அதிகம் பிரயாசப்பட்டேன்னு இந்த முள்ளு குத்தம். உடனே சொல்லுவார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செஞ்சது. அவன் புரிந்து கொண்டான். அதனாலதான் தேவனை கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த முள்ளு, நான் ரொம்ப நாள் இப்படி நடந்தேன் பாத்தீங்களா சர்ச்சுக்கெல்லாம், அதனால ஆண்டவர் என்ன மனசுல வச்சு தீக்குறாரு இல்ல, மனசுல அப்படி சொல்லல, தேவனை பிளேம் பண்ணல. ஏன் அவன் தன் பலவீனத்தை அறிந்திருந்தான். இதனாலதான் எனக்கு இந்த முள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அவன் தேவனை எந்த இடத்துலயுமே பிளேம் பண்ணல. சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் இவ்வளவு ஓடி எல்லாத்தையும் விட்டு வந்தது இந்த முள்ள சுமக்கிறதுக்கா இல்ல. அவன் பலவீனத்தை அறிந்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அதனால அவன் சொல்லுகிறான், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை இன்னைக்கு அவனுக்கு ஒப்புவிக்க முடியுது. ஏன்? அவன் பலவீனத்தை அவன் அறிந்திருக்கிறான். என்னால் எது செய்ய முடியும் என்பதை நான் அறிந்திருப்பதை விட என்னால் எது செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருப்பது மிக மிக அவசியம். என்னால எது எல்லாம் செய்ய முடியாது அதை நான் அறிந்திருப்பது அவசியம். எனவேதான் பார்வோனுக்கு யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தினதும், நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவனா என்று கேட்டதும் யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல, எனக்கு அது முடியாது. அப்படியே அப்போஸ்தலர் 7:10 வந்தா தெரியும், பார்வோன் சமூகத்தில் யோசேப்புக்கு உடனே கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா, கிருபையையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். ஞானத்தை அருளினார். அதை அவர் பிளஸ் பண்றார். அவனுக்கு பிளஸ் பண்ணி கொடுக்கிறார். கிருபையும் ஞானத்தை அவனுக்கு இதை வச்சுக்கோ. இங்கே சாலமோன் அதை தான் சொல்லுகிறான் பாருங்கள். நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் நம் நிலையை சரியாய் அறிந்தால் மட்டுமே நம்முடைய விண்ணப்பங்கள் சரியானதா ஏறெடுப்போம். இல்லைன்னா என்ன கேட்போன்னே தெரியாது. என்ன கேட்போம்? இவனுடைய ஜெபத் இவன் கேட்கிறான், எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆமென். ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று அவன் கேட்கிறான். 10வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். ஆண்டவருடைய பார்வைக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சா? அப்போ ஜெபம் எல்லாம் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தான்னு அர்த்தம். ஜெபங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் தூபமாய் காட்டப்படுகிறது. அப்ப இந்த தூபம் எழும்பும் போது அவருடைய பார்வைக்கு
அது உகந்த உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. அவர் அதுல பிரியப்பட்டாராம். தன் நிலை நாம் நம் நிலை அறியாமல் சரியாய் ஜெபிக்க முடியாது. லவோதிக்கேய சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம், நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல், நீ நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், நீ தப்பா உன்னை நினைச்சிட்டு இருக்கிற. பேரு சபை, ஆனா நிலைமை என்பது பரிதாபம். லவோதிக்கேயாவுக்கு பேரு சபைதான், பிலதெல்பியாவுக்கு பேரு சபைதான், எல்லா பேரும் சபைதான். ஆனா நிலைமைங்கிறது பரிதாபம். எல்லா சபைகளுக்கும் தலை கிறிஸ்து தான். ஆமென். அப்ப அவங்களுக்கு செஞ்சாருன்னா எனக்கும் செய்வார், அவங்களுக்கு செய்ததை உங்களுக்கு செய்வார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனா நீ உன் நிலைமை அறிந்து ஜெபிக்க வேண்டுமே. இங்க பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ள, நீ பரிதபிக்க, நீ தரித்திர, நீ குருட, நீ நிர்வாணி, இதை நீ அறியாமல், நீ நான் ஐஸ்வர்யவான், நான் அதாவது ஒரு காலத்துல இது ஐஸ்வர்யமா இருந்திருக்கும், திரவிய சம்பன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யவானாகும், ஆண்டவர் சொல், நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீ என்கிட்ட இருந்து வாங்கு. நீ இதை என்கிட்ட வாங்கணும்னா முதல்ல உன்கிட்ட இல்லைங்கிறத நீ உணர்ந்து கொள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் இங்க என்ன தெரியுமா? எனக்கிட்ட இல்லாதது எனக்கு கிடைக்கும் போது அந்த இளைப்பாறுதல் கிடைக்கிறது. உன்கிட்ட இல்லைங்கிறத நீ உணராத வரைக்கும் நீ என்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். உன்கிட்ட என்ன இல்லைன்னு பாரு. உன்கிட்ட இல்லைங்கிறத நீ உணராத வரைக்கும், நீ சபைங்கிற பேரா இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இல்லை, என்கிட்ட இல்லாததை நான் எப்படி என் ஜெபத்துல என்கிட்ட இல்லாதது தானே நம்ம கேட்போம். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்துல போய் கதவை தட்டி 3 அப்பம் கேட்கிறான்னு அவன்கிட்ட வீட்டில் இல்லாததுனால தானே. பக்கத்து வீட்டில் போய் கேட்குறோம், அர்ஜென்ட்டுக்கா கொஞ்சம் இது கொடுங்கக்கா அது கொடுங்க, எது இருக்கிறத கேட்போமா? இல்லாதது தானே கேட்குறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீ உன்கிட்ட இல்லாதது நீ பாரு. அடுத்து சொல்றார், நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும், உன் நிர்வாணம் மூடப்படணும், எனக்கு ஆசைதான். அதை நீ என்ன செய்ய? என்கிட்ட வாங்கிக்கொள். வாங்கிக்கொள். நீ என்கிட்ட வாங்கணும்னா உன்கிட்ட இல்லாததை நீ முதல்ல பாரு. உன் நிலைமையை நீ பாரு. சாலமோன் பார்க்கிறான், எனக்கு கிருபை இருக்கு, எனக்கு ஸ்தானம் இருக்கிறது, இப்ப ஜனங்கள்லாம் ராஜாவை அங்கீகரித்துட்டாங்க, இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னு அவன் பார்க்கல. இப்போ என்கிட்ட என்ன இல்லை, இவங்களை நடத்துறதுக்கான ஞானம் என்கிட்ட இல்லை, அதுக்குள்ள இருதயம் என்கிட்ட இல்லைங்கிறத பார்த்ததும் அவன் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி தேவனிடத்துல தன்னுடைய நிலைமையை சொல்ற, நான் யாரா இருக்கிறேன்? நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறேன் என்று அல்ல, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். என்ன இல்லை, நம்ம அதை கேட்டு வாங்குறோமா? இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் பழையதை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நான் இப்படி இருந்தேன், அன்னைக்கு நான் இப்படி இருந்தேன், பழையதை பிடிச்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்லுவோம், கண்ணுக்கு கலிக்கம் போட்டுனா கண்ணாடி போட்டு பாருங்கிறார். உனக்கு தெரியல, என்ன நிறைய காரியம் உனக்கு தெரியல, நீ கண்ணாடி உன் கண்ணை செக் பண்ணுங்கிறார். அவன் கண்ணாடி போட்டு பாரு, என்ன இல்லைன்னு பாரு. ஆண்டவர் சொல்ல, நீ அதை என்கிட்ட வாங்கிக்கொள். இங்க பாருங்க, சாலமோன்ட்ட ஆண்டவர் வந்து கேட்ட வார்த்தையை பாருங்க. 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இப்படி ஒரு தேவனை தெய்வமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீ விரும்புறத கேளு. சாலமோன் கேட்டதை பாத்தீங்களா? சாலமோன் ஆசையை கேட்கல, தேவையை கேட்டா.
நம்ம பல நேரத்தில் தேவையானதை வாங்க தான் போவோம் கடைக்கு. ஆனால் சில காரியங்களை பார்க்கும்போது கண்ணு உறுத்தும். அப்புறமா வாங்க வேண்டியதை வாங்காமல் எதையோ வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். என்னங்க உங்கள்கிட்ட இதுதானாங்க வாங்க சொல்லியிருந்து ஆனால் இது பார்த்தப்போ எனக்கு இது வாங்கணும் போல இருந்துச்சு, அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் திருப்பி தேவைக்காக அடுத்த 2 நாள் உபவாசம். இல்லை, நீ விரும்புறத கேளுனதும் அவன் தன்கிட்ட இல்லாததை கேட்டான், தனக்கு தேவையானதை கேட்டான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எது தேவையோ அது எனக்கு கிடைக்கும் போது அதனால எனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம் இதுல என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெபங்கள் சரியா தான் பண்றோமா, சரியானது தான் கேட்கிறோமா? நம்ம சரியானதை பண்ணணும்னா முதல்ல நம் நிலை நம்ம உணரணும். இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு எல்லாம் கிடைக்கும் போது நான் இருப்பேனா இல்லைங்கிறத நான் அறிந்திருக்கணும். ஆமென். இன்னைக்கு இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்க காரணம் என்ன? இன்னைக்கு எனக்கு எதுவும் இல்லை, அல்லது எனக்கு நான் சந்திக்கிற நெருக்கம், போராட்டம். ஓகே, நாளைக்கு எனக்கு ஆண்டவர் திடீர்னு எல்லா வானத்தின் பலகணிகளை திறந்து மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நான் எப்படி இருப்பேன்? நமக்கு தெரியும் நாம எப்படி இருப்போம். முழுமையா தெரியாட்டியும் ஒரு அளவுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு ஜெபம் பண்ணணும். அப்படி தெரிந்து ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். 7ல இருந்து வாசிங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல். நான் 2 காரியத்தை உங்ககிட்ட கேட்கிறேன் ஆண்டவரே, நான் சாகிறது வரை எனக்கு இது மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீ. ஏன்னா அடுத்த வார்த்தை வாசிங்க. பரிபூரணம் அடைகிறதுனால், அதாவது எனக்கு ஐஸ்வர்யத்தை நான் பரிபூரணம் அடைந்ததினால் மறுதலித்து, நான் உம்மை மறுதலித்து கர்த்தர் யாரென்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அப்போ இவருக்கு நல்லா தெரியுது, இந்த 2 லைன்ல போனாலும் நான் அவுட். எனக்கு எல்லாம் பரிபூர்ணனா எல்லாமே நிறைவா கிடைச்சிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தேவன் யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தரித்திரனா ஒண்ணு இல்லைன்னா கண்டிப்பா யாரையாவது ஏமாற்றி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு நான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் தன் நிலை அறிந்ததுனால அவன் சரியான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பைபிள்ல. கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஓகே, சரியானதை கேட்கிறோமா? சாலமோனை பார்த்தீங்களா? ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாருன்னா அவனுக்கு தெரியுது எனக்கு இப்போ இருக்கிற இருதயத்தில் என்ன இல்லை, ஞானம். ஏன்னா போக்குவரவு அறியாதவன்னா ஒருத்தன் என்கிட்ட எதுக்கு வாரான் எதுக்கு போறானே தெரியாது. ஒரு ராஜானா அநேகர் போவாங்க, எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்க எதுவுமே தெரியாது. ஆமென். நம்முடைய இல்லாமையை நம்ம சொல்லணும், புரிந்து கொள்ளணும், நம்முடைய நிலையை புரிந்து கொள்ளணும். ஓகே, இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் இருக்கு. ஓகே, இன்னைக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்க தேவ சமூகத்தில் இப்படி வந்திருக்க ரீசன், இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குல்ல, அது என்ன? அந்த ரீசன் என்ன? இதே நாம ஒரு நெருக்கம் இருக்கும். நான் புரிவதற்காக சொல்றேன், ஒரு நெருக்கம் இருக்குது. ஓகே, இந்த நெருக்கம் இல்லாத நாட்கள் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருந்தோமா? பிரச்சனையே இல்லாத நாட்கள் நம்ம நார்மலா ஆராதிப்போம், அது வேற. ஆனா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தேவ சமூகத்தில் இருக்கிறோம்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குல்ல. அந்த ரீசன் என்ன? அப்ப நமக்கு தெரியுது, நமக்கு எல்லாம் கொஞ்சம் சால்வா நல்லா அப்படி போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு இருந்ததுன்னா நம்ம தேவ சமூகத்தை விட்டு அப்படி
நகர்கிறோம்ல. நான் என் நிலைமையை சரியாய் அறியாமல், எனவே தான் தாவீதுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, அவனுக்கு தெரியுது, ஆண்டவரே நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி, அப்ப என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னா நான் வழி தப்புறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுகிறவன் ஒரு சாயங்கால வேளையில எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, தாவீதுக்கு யுத்தம் இல்லை, யாராவது அவங்க போயிட்டாங்கல்ல. கொஞ்சம் மேலே பார்க்குறவன் கொஞ்சம் அப்படியே கீழே பார்த்தான், அவ்வளோதான். தெரியுது தாவீது, ஆண்டவரே பிரச்சனை குறையுதுன்னா என் பார்வை மாறுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நாம் நம்முடைய நிலை அறியாமல் நமக்காக நம்ம ஜெபிக்கவே முடியாது. யாக்கோபு அதை அறிந்து கொண்டான், எனவே தான் தேவ சமூகத்தில் போய் விழுறான், ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. ஏன்னா யாக்கோபு ஏசாவுடையதை எடுத்து கொண்டு வந்தான். ஆமை, அவன் எடுத்துக்கொண்டு வந்தது என்னைக்கு வேணாலும் அவன் கையிலிருந்து பறிக்கப்படும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதை யாருக்கும் பறிக்க முடியாது. அவன் தன் நிலை அறிந்து கொண்டான், நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், தேவ நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கிறான், நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க அப்பா கிட்டேருந்து எடுத்துட்டு வர ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு வரான். அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அது நிலைக்கணும்னா பரலோக கரம் அதன் மேலே இருக்கணும். ஆமே, தாவீதின் ஸ்தானத்தில் சாலமோன் இருந்தாலும் நிலைக்கணும்னா பரலோக கரம் அதில் இருக்கணும். ஆமே, இல்லைன்னா நிற்க முடியாது, நிலைக்க முடியாது. நீங்க என்ன பிளஸ், தன் நிலை அறிகிறான். இந்த இரவை விட்டா நாளைக்கு எப்படின்னு தெரியாது, நிலை அறிகிறான். நிலைமை அறிந்து தூங்கல, தன் நிலை அறிகிறான், அறிந்து ஜெபம் பண்றான். ஏசா எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் கொஞ்சம் கலரை பார்த்ததும் விழுந்துட்டான். இல்ல கூழ் கொஞ்சம் சிவப்பு கலர்ல அப்படியே இருக்கா, பார்த்ததும் விழுந்துட்டான். அவன் அந்த இடத்துல தன் நிலைமையை உணரணும். ஓகே, என்னோட வீக்னஸ் இது, என்னோட வீக்னஸ் இது. அவன் உணரல, அவன் அற்பமா எண்ணினான். நாம் நம்முடைய வீக்னஸை உணராம, நம் நிலையை அறியாமல் நம்மால் சரியாய் ஜெபிக்கவே முடியாது. என் விண்ணப்பம் அவர் கண்ணுக்கு முன்னாடி வரணும். அவருடைய பார்வைக்கு அது உகந்ததா இருந்தது. ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஜெபம் பண்ணணும். நான் ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை கேட்டுட்டு எப்படி ஜெபித்து முடிப்பேன், ஆண்டவரே நான் இப்ப கேட்கிறேன், இது என்னை உம்மை விட்டு பிரிக்குமானால் நான் தலைகீழா நின்னு கேட்டாலும் எனக்கு இது தந்துராதீங்க ஆண்டவரே. ஆமென். இது என்னை உம்மை விட்டு விலக்குமானால் நான் கண்ணீர் வடித்து கேட்டாலும் எனக்கு தந்துராதீங்க ஆண்டவரே. இது என்னை உம்மை விட்டு பிரிக்குமானால் நான் உபவாசித்து கேட்டாலும் எனக்கு தந்துராதீங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னைக்கு நிக்க காரணம் நம்ம கேட்ட எல்லாம் அவர் தராததினால. சரியானதை கேட்கணும், சரியானதை கேட்கணும். நாம் நம்மை பார்க்கணும், நாம் நம்மை பார்க்கணும். நம்மள அடுத்தவங்களை பார்க்கறது வரைக்கும் சரியானதை கேட்கவே மாட்டோம், நம்மை பார்க்கணும். சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்ததும் எல்லார் கண்களும் சாலமோனை பார்க்கும். எல்லாரும் சாலமோனை பார்க்கறான்னா சாலமோன் எல்லாரையும் பார்க்கணும். ஆனால் சாலமோன் எல்லாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி தன்னை பார்த்தான். தன் இல்லாமையை சரி செய்ததும் தேசத்தின் இல்லாமை விலகிச்சு, அந்த குடும்பத்தின் இல்லாமை விலகுச்சு, அந்த பட்டணத்தின் இல்லாமை விலகுச்சு, சபையின் இல்லாமை விலகுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எங்கும் சமாதானத்தை கட்டளையிட காரணம் என்ன தெரியுமா? அவன் கேட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒப்புவிக்கிறான். அதாங்க ஒப்புவிக்கிறதுனா, என் இயலாமையை நான் அறிந்து இதை மாற்றுகிறவரிடத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறது. நீங்க தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நேரம் போகிறதுனால அடுத்த ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன். ரெண்டாவது, இளைப்பாறுதல் உண்டாக செய்ய வேண்டிய காரியம் சார்ந்து கொள்ளணும், ஒப்புவிக்கணும், அடுத்து சார்ந்து கொள்ளணும். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் நமக்கு தெரியும், ஆசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க.
14:11 ஆசா தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவை பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். நல்ல கவனமா கேளுங்க. ஆசாவுக்கு எதிராய் எத்தியோப்பியர் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் புறப்பட்டு வருகிறார்கள். ஆசா இப்பொழுது ஆசாவும் அவன் சேனை எதிர்கொண்டு வந்து நின்று ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறான். கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி, ஆசா தன்னை இதுல பலம் உள்ளவனாய் காண்பிக்கிறானா, பலனற்றவனாய் காண்பிக்கிறானா? என்ன பதில் சொன்னாலும் வரவேற்கத்தக்கது, ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்லணும். ஆமென். நலமும் பேசாமல் இதுல ஆசா தன்னை பலம் உள்ளவனாய் சொல்லுகிறானா, பலனற்றவனாய் சொல்லுகிறானா? எப்படி பலனற்றவனாய் சொல்லுகிறான்? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு இருந்த சேனையை பாருங்க. 8வது வசனம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணயற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. 3 லட்சம் பிளஸ் 2,80,000 மொத்தம். நீங்க கணக்கு போட்டு நேரத்தை ஓட்டக்கூடாது. மொத்தத்தில் ரவுண்டா சொல்லணும்னா ஒரு 6 லட்சத்துக்குள்ள இருக்கிறாங்கல்ல. இவன் தன்னை தேவனுக்கு முன்பாய் பலமுள்ளவனாய் காண்பித்திருப்பானால் இந்த 6 லட்சம் பேர்ல ஒரு ஆளையாவது சொல்லியிருப்பான், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த 6 லட்சம் பேர் ஆசாக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அவன் சொல்றான், ஆண்டவர், நான் சார்ந்து இருக்கிறது இந்த 6 லட்சம் பேர் அல்ல, உங்களை சார்ந்து இருக்கிற ஆண்டவரே. சில கேட்பாங்க, ஏய் உனக்கு என்ன இருக்குது? நாம உடனே என்ன தெரியுமா செய்யறோம்? திரும்பி பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுதுல, அப்ப திரும்பி பார்க்குறீங்க. இருக்கிறவன் திரும்பி பார்க்கல. 5,80,000 பேரை வச்சிருக்கிறவன் அவரை பார்க்கிறான். இல்லாத நாம பர்ஸ் எடுத்து அதான் இல்லை அப்புறம் ஏன் போட்ட உடனே ஒருவேளை இல்லாதவைகளை, அதுவும் சில வீடியோலாம் இருக்குல்ல, உங்க பர்ஸில் பணம் வந்திருக்கா, ஒருவேளை நாம் அதை நம்ப மாட்டோம். இருந்தாலும் ஒருவேளை ஒரு ஜெபத்தை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை வந்துட்டுனா 5,80,000 பேர் அவன் பின்னாடி, அதுவும் சாதாரண ஆட்கள் கிடையாது, பராக்கிரமசாலிகள். நாம் தேவனுக்கு முன்பாய் நாம் யாராய் காண்பிக்கிறோம்? தேவனுக்கு முன்பாய் நாம் இந்த உண்மைக்குரியவர்களை சார்ந்து பலவான்களாய் காண்பிப்போமானால், அதான் உனக்கு பலம் இருக்குல்ல, நீ போம்பார். தேவனுக்கு முன்பாய் நான் என்னை பலவீனனாய் காண்பிப்பேனானால், உலகத்துக்கு முன்பாய் தேவன் என்னை பலவானாய் காண்பிப்பார். அவனுக்கு பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. அவன் நல்ல புரிந்துக்கோங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம 5,80,000 பெருசா பேசினா சத்துரு 10 லட்சம் பேரை கூட்டிட்டு வருவான். அடுத்த வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும். அவ்வளவுதான், போதுமா? இல்ல, நம்ம 5 லட்சத்தை நம்ம இருக்கிறத பெருசுபடுத்தினா அதை விட பெருசா சத்துரு கொண்டு வந்து நிறுத்துவோம். சவுல் தெரிந்தெடுக்கப்பட காரணத்தில் ஒன்று என்ன? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தெரிந்தெடுக்கப்பட்ட காரணத்தில் ஒன்று என்ன? எல்லாரை விட உயரம். அவ்வளவுதான். சவுல் எல்லாரும் எப்படி பார்த்திருப்பார்? நான் யார் தெரியுமா? உங்க எல்லாரை விட உயரம். பெலிஸ்தியன் வந்தான், ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தினான்.
அவ்வளோ சவுலை காணல. சவுல் உள்ள இருந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. ராஜா உங்களை கூப்பிடுறாங்க. நான் வரல, நான் வரல. நாம் எதை சார்ந்து இருக்கிறோம்? சவுலால நிக்க முடியல. ஏன்? அவன் தன் பலத்தை சார்ந்திருந்தா நிக்க முடியல. தாவீது வந்தான் சவுலை விட கட்ட, சவுலை விட கட்ட. நாம எதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் தந்தது தேவன். தந்தது அவருக்கு முன்னாடி பெருசா தூக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம 5 லட்சம்னா சத்துரு 10 லட்சத்தை கொண்டு வந்து நிறுத்துவோம். தாவீது சவுலை விட கட்ட. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கோலியாத்துக்கு எதிராக ஓடுறான். சொல்றான், நான் வந்திருப்பது அவருடைய நாமத்தை நம்பி, அவருடைய நாமத்தை சார்ந்து வந்து நிற்கிறேன். நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்? எதை சார்ந்து இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை சார்ந்து இருக்கிறோம்? அவர் தான் டெய்லி மன்னா தரேன்னு சொல்லார்ல. ஆமென். ஆளுக்கு ஒரு படி எடுத்துக்கோங்க. ஒரு படி போதும் அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு. நாளைக்கு உள்ளது நாளைக்கு தரேன்னார். ஆனாலும் சிலர் என்ன செய்தாங்களாம்? அதிகமா சேர்த்து அடுத்த நாள் பார்த்தா என்ன நினைச்சிருப்பாங்க? நாளைக்கு, இன்னைக்கு நம்ம நிறைய சேர்த்து வச்சா நாளைக்கும் தூங்கலாம். அவர்தான். அப்ப நான் அவரை சார்ந்திருப்பேன். ஆனால் நான் தினமும் காலை என்ன செய்யணும்? கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு சேர்த்து வச்சா அப்புறம் சேர்த்து வைக்கணும். அது கர்த்தர் சித்தமான இன்னொரு நாள் பேச போறேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்து கடந்த நாளில் பேசினார். இப்படி ஒரு வார்த்தை, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறான். ஆனா புரிஞ்சுக்கோங்க, அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். ஆனா நாம் அதை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த இஸ்ரவேலர்கள் சேர்த்து வச்ச மன்னா மாதிரி தான். ஒரு பிரயோஜனமும். தேவைக்கு சேர்த்து வச்சா சாப்பிடலாம், தேவையை தாண்டி சேர்த்து வச்சா வெளியே தான். அதெல்லாம் என்ன ஆயிட்டான்? கெட்டு போயிட்டு. கெட்டு போனதுக்கு அப்புறம் அது என்னதான் செய்யணும்? எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு தெரியாது. 500 ரூபா, 1000 ரூபா. இங்க பாருங்க, இவன் சார்ந்து கொண்டு, இந்த சார்ந்து கொண்டவனுடைய ஒரு சில அடையாளங்களை மட்டும் நான் இந்த 2 அதிகாரத்திலிருந்து சொல்லுகிறேன். முதலாவது, சார்ந்து கொண்டவன் என்ன சொல்லுவான் என்றால், தனக்கு இருப்பதை வைத்து முன் செல்ல மாட்டான், அவர் நாமத்தை நம்பி முன் செல்வான். தனக்கு இருக்கிறதை வைத்து முன் செல்ல மாட்டான். நீங்க எதை வச்சீங்க இந்த டெசிஷனுக்குள்ள வந்தீங்க, அல்லது எதை வைத்து இந்த வேலையை நீங்க தொடங்குனீங்க, எதை வைத்து இந்த காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க, அது என்கிட்ட இப்படி இருக்கு, என்கிட்ட இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க நோ, கர்த்தர் சொன்னார் செய்யறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் சமத்துல வைக்கிறோம், ஆண்டவர் எஸ்ங்கிறார், போறேன். அதான் தாவீது அவரை சார்ந்திருந்ததுனாலதான் சிக்லாகிலிருந்து சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது, வெயிட், நான் போலாம் ஆண்டவர், என்கிட்ட 600 பேர் தான் ஆண்டவர் இருக்கிறாங்க, கேட்கல. ஆண்டவர், தாவீது நீ போ, நீ பிடித்துக் கொள்வாய். தாவீது புறப்படுகிறான். புறப்படும் போது 600 பேர்ல 200 பேர் பின் வாங்கிட்டாங்க. ஆனாலும் தாவீது சோர்ந்து போகல, போய் தாவீது பிடித்தான் இருக்கு. ஏன் அவன் சார்ந்து இருந்தது கூட இருந்த 600 பேர் அல்ல, 600 பேரை சார்ந்து இருந்திருப்பான். ஆனால் அதில் 200 பின் வாங்கினதும் தாவீது இருதயம் இழகி போயிருந்திருக்கும். ஐயோ ஆண்டவர், இருக்கிறதே 600, அதுலயும் 200 போயிட்டு இருதயம் இழகி போயிருக்கும். தாவீது கர்த்தரை சார்ந்திருந்ததுனால தனக்கு பின்னாக இருப்பதை பார்க்கவில்லை, தன் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவரை பார்க்கிறான். ஆசா வந்து நிக்கிறான் யுத்தத்துக்குன்னா ராஜா முன்னாடி நிக்கணும், சேனை பின்னாடி நிக்கும். ஆசா சொல்ற, ஆண்டவரே உம்மை சார்ந்து, ஜெயம் கர்த்தருடைய. ஆண்டவரே, மாம்சீகமா பார்த்தா எங்களை விட சத்துரு பலவான், ஆனா ஜெயம் என்பது உம்மிடத்திலிருந்து வர்றதுனால இந்த பலவீனன் ஜெயிக்கணுமா அல்லது அந்த பலவான் ஜெயிக்கணுமாங்கிறது தீர்மானிக்கிறது நீங்க. பலமுள்ளவன்
பலனற்றவன் பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு. லேசான நல்ல கவனமா கேளுங்க. பாருங்க, இஸ்ரவேலரையும் எரிகோவையும் கம்பேர் பண்ணும்போது எரிகோ பலம் உள்ளது. ஆனா அங்கே கர்த்தர் யாருக்கு உதவி செய்தார்? இஸ்ரவேலருக்கு உதவி செய்ததுனால எரிகோ விழுந்தது. அடுத்து இஸ்ரவேலர் ஆயிப் என்னும் பட்டணத்தை பிடிக்க போறாங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது யார் பலமுள்ளவர்கள்? இஸ்ரவேலர்கள். யார் பலவீனர்கள்? ஆயிப் பட்டணம். அப்போ இங்கே தேவன் யாருக்கு உதவி செய்கிறார்? அந்த பட்டணத்துக்கு உதவி செய்தார். இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்க? எனக்கு அவருடைய ஒத்தாசை இல்லைன்னா பலவீனமான சத்துருவுக்கு முன்னாடி நான் தோற்று போக வேண்டியிருக்கும். சிம்சோன் நிற்கிறான், சிங்கம் நிற்குது. ரெண்டுல பலம் உள்ளது எது? சிங்கம். கர்த்தருடைய ஒத்தாசை யாருக்கு போறது? சிம்சோனுக்கு வருது. சிம்சோன் என்ன செய்தான்? சிங்கத்தை பீறி போட்டான். அடுத்த நாள் சிம்சோன் நடக்கிற வழியிலிருந்து வழி விலகி போனான் என்று இருக்கிறது. எதை பார்க்க போனா? பீறி போட்ட சிங்கத்தை பார்க்க போனான். சிங்கத்துக்குள் வாய்க்குள்ள என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. தேன் பலம் உள்ளதா? சிம்சோன் பலம் உள்ளதா? இல்லை, அது வேண்டாம் தூக்கி போட்டு ஈஸியா வரலாம். ஆனா அதுல விழுந்துட்டான். நஸ்ரேய விரதமுடையவன், அவருடைய ஒத்தாசை இல்லைன்னா சிங்கத்துக்கு முன்னாடி ஒத்தாசை இருந்தா சிங்கத்தை ஜெயிக்கலாம். ஒத்தாசை இல்லைன்னா கொஞ்சம் தேன்ல விழுந்துரும். அவரை சார்ந்திருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை ஏன் இளைப்பாறுதல் இல்லை தெரியுமா? சிலர் பார்த்திருக்கீங்களா? பெரிய வீடு இருக்கும், இளைப்பாறுதல் இருக்காது. பணம் நிறைய இருக்கும், இளைப்பாறுதல் இருக்காது. சொத்து நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இளைப்பாறுதல் இருக்காது. ஒண்ணு இல்லாத போறது. எவ்வளவு நிம்மதியா இருக்கிற கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து தூங்கி எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள். இன்னைக்கு எல்லாம் இருந்தும் இளைப்பாறுதல் போக காரணம் என்ன? அவரை சார்ந்திருக்க விட்டதுதான். ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிறதை விட்டுட்டான். தாவீதுக்கு ஏன் இவ்வளவு சத்துருக்கள் சூழ்ந்திருந்தோம்? தாவீதுக்கு எப்படிங்க தூங்க முடிஞ்சதுன்னா, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவர் கையில படுத்திருக்கிறான். அவர் கையில படுத்திருக்கிறான். உங்க கையை கொடுங்கன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அதான் என்னை தாங்குகிறார். வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டு. ஆண்டவர் சொல்றார், அவன் என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறான்பா, அதனால என் புயம் அவனை பலப்படுத்தும், என் கரம் அவனோடு உறுதியாயிருக்கும். ஏன்னா அவனுக்கு தேவை என் கைதான். சில பிள்ளைங்க பார்த்திருக்கீங்களா? கையை பிடிச்சிட்டே இருப்பாங்க. சார்ந்து இருக்கணும். வசதி வந்துச்சு, பணம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லி இந்த கையை விட்டுட்டு, அவர் கையை விட்டுட்டு வேற எதை பிடிக்க போனாலும் நமக்கு இளைப்பாறுதல் நஷ்டமாயிரும். எத்தனை பேர் என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குறவங்களை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்குன்னாங்க. ஏன் பொறாமையா இருக்கு? எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ தப்பு நடந்துட்டு. இன்னைக்கு எல்லாம் இருக்கு, அனுபவிக்க முடியல. இருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் தேவன் தருகிற இளைப்பாறுதல் தேவை. அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தேவனை சார்ந்திருக்கணும். சார்ந்திருக்கணும். ஆமென். பிரசங்கில தானே இருக்கிறது ஒரு வார்த்தை, அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். பிரசங்கி 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும், பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது, அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம். இன்னைக்கு தேவன் ஒண்ணு தந்திருக்கிறாரே, அது மேல நமக்கு அதிகாரம் இருக்குதா? அது தேவனுடைய அனுக்கிரகமா?
இன்னைக்கு தேவன் நாம் அனுபவிக்கும்படி நம்ம கையில பிரயாசத்தின் பலனை கொடுத்திருக்கிறார். அது மேல அதிகாரம் இருக்குதா? ஒரு மாதம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தின் பலனை வாங்கினதும், ஐயோ இந்த பணம் அவ்வளவும் வட்டிக்காரனுக்கு போகுதே, இந்த பணம் அவ்வளவும் செலவுக்கு போகுதுன்னா அந்த பணத்து மேல நமக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. அப்ப பிரயாசத்தின் பலனை என்னால் அனுபவிக்க முடியலன்னா அந்த பிரயாசத்தின் பலன் மேல எனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லாம போயிட்டேன். சிலெல்லாம் பேங்க்ல லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க, பேங்க்ல அக்கௌண்ட் விழும், அப்படியே மெசேஜ் வரும், சேலரி கிரெடிட் ஆன மெசேஜ் வரும். அப்படி பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மெசேஜ் வரும். ஏன்னா நம்ம செக் எங்கேயாவது கொடுத்து வச்சிருப்போம், அது அப்படி டெபிட் ஆனது, நீ அதை பார்ப்பாய் புசிக்க மாட்டாய். அப்ப இந்த நிலை மாறதுக்கு, தேவ அனுகிரகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் அவரை சார்ந்திருக்கணும். எனக்கு அந்த இளைப்பாறுதல் வேணும். உம்மை சார்ந்து கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. அவரை சார்ந்து கொள்ளுகிறவன் அவரை முன்னிறுத்துவான், அவரை முன்னிறுத்துவான். தனக்கு உண்டான எதை எடுத்து முன்னாடி வைக்க மாட்டான். தன் காரியம் சாதிக்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறேன், எனக்கு எப்படியாவது இந்த காரியத்தை சாதிச்சு கொடுங்க சொல்ல மாட்டேன். காரியம் சாதிக்காது, பணம் போகும், பணத்தை வாங்குவாங்க. உலக மக்கள் பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிப்பாங்க. தேவ பிள்ளைங்க பணத்தை கொடுத்து பணத்தை இழந்துட்டு வந்து நிற்பாங்க ஜெபம் பண்றதுக்கு. அது பணம் வாங்கினவங்க தப்பு கிடையாது, பணம் கொடுத்தவங்க தப்பு. ஏன்னா நமக்கு தேவன் நம்மை அழைத்தது நீங்கள் உலகத்தார் அல்ல. அவங்களுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நடந்துச்சு. நான் பணம் கொடுத்தேன், எனக்கு பணம் தான் போச்சு, எனக்கு ஒன்றும் நடக்கல. ஏன்? நம்ம அப்ப நம்ம எங்கேயோ சார்ந்திருக்கிறத விட்டுட்டோம்ல. சார்ந்திருக்கிறவன் கர்த்தரை முன்பாக நிறுத்துவான். அவனுக்காக பைபிள் பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, 12வது வசனத்தை வாசிக்க. 2 நாளாகவும் 14:12. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால், யார் இப்ப அடிக்கிறார் சொல்லுங்க? நான் கர்த்தரை சார்ந்திருந்தால், ஆமென், எனக்கானதை அவர் செய்வார். நான் கர்த்தரை சார்ந்திருந்தால் இதனால் என்ன உண்டாச்சு? 15:15 வாசிங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார். இந்த பகல் வேளையில இந்த வார்த்தை கேட்கும் போது, ஆண்டவரே என்ன உயர்வு, என்ன ஆசீர்வாதம். நான் ஆண்டவரே, நான் எவ்விதத்திலும் அவைகளை சார்ந்திருக்க கூடாது, உம்மை சார்ந்து கொண்டேன், உங்களை சார்ந்திருக்கணும். ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்பவர், செய்து முடிப்பவர், எனக்காக யாவையும் சொல்லுங்க, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஆண்டவரே, இறக்கி வைத்தேன். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு வந்து நிற்கிறோம். அடுத்த வார்த்தை, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும், உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது சில பிள்ளைங்க பெற்றோருக்கு பின்னாடி ஒளிச்சு நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி மறைஞ்சு நிற்பாங்க. ஒரு காரியத்தை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னது அப்படி மறைஞ்சு.
தாசன் என்ன செய்கிறான், அவரை முன்னிறுத்தி அப்படி மறைந்து நிற்கிற மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் ஆண்டவரை கம்ப்ளீட்டா சார்ந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் அந்த இளைப்பாறுதலை அனுபவிப்பார்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரத்தில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. 4வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய்தை சொல்லிட்டு சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலம். இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கோங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படி நடப்போம், அதுல இளைப்பாறுதல் வந்ததும் விட்டுட்டு போயிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இஸ்ரவேலருடைய பிரச்சனை என்ன? நெகேமியா 9வது அதிகாரம், நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம், ஜீசஸ், அதனுடைய 27-28 வாசிங்க. ஆகையால் அவர்களை நெருக்கிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அடுத்த வார்த்தை, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு மறுபடியும் இளைப்பாறுதல் உண்டாகும். அதனாலதான் மீகா 4 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, நாங்கள் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்போம் என்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் சதா காலமும். இந்த ஆசாவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நாமத்தை பற்றி கொண்டு நடந்தான். 15-19 வாசிங்க. 2 நாளாக 15-19. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது. ஆசா அரசாண்ட வருஷங்கள் எல்லாம் என்று அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யுத்தம் இல்லாது இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு காலம்தான் அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். அதன் பிறகு 16வது வசனம் நமக்கு தெரியும். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? ஆமென், சீரியா ராஜாவோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறான். கர்த்தரை சார்ந்திருந்தவன் இப்பொழுது இன்னொருவனை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். வாங்க நம்ம போய் யுத்தம் பண்ணலாம் அவனுக்கு விரோதமாயிட்டு. எந்த இடத்துல நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டு விடுகிறோமோ அங்கே நமக்கு இளைப்பாறுதல் நஷ்டமாகுது. எவ்விடத்துல கர்த்தரை நமக்கிட்ட 1000 நியாயம் இருந்தாலும், இத்தனை காலம் நேற்று வர சமாதானமா இருந்த நீ, நேற்று வர சமாதானமா இருந்தவன் குடும்பம், நேற்று வர சமாதானமா இருந்த வாழ்க்கை, இன்னைக்கு இந்த புயல் அடிக்க காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து கொள்ளதை எங்கேயோ விட்டுட்டோம். அந்த 16வது அதிகாரத்துல 7 முதல் வாசிங்க. அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அடுத்த வார்த்தை, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? எத்தியோப்பியர்லாம் அன்னைக்கு வந்தப்போ அவங்க மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அடுத்த வார்த்தை, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். நேற்று வரை இளைப்பாறுதல், இன்னையிலிருந்து உனக்கு யுத்தம். ரீசன் என்ன? நேற்று வரை கர்த்தரை சார்ந்திருந்தான், இன்னைக்கு இன்னொரு மனிதனை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், நல்லா இருந்த வாழ்க்கை, நல்ல சமாதானமா இருந்துச்சு. திடீர்னு இந்த பிரச்சனை, நெருக்கம், நிம்மதி இல்லை. நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? யாரை சார்ந்திருக்கிறோம்? ஆண்டவர் கேட்கிறார், ஞான திருஷ்டிக்காரனை கொண்டு பேசுகிறார். அன்னைக்கு அந்த பிரச்சனை என்பது உனக்கு விரோதமாக வந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. நீ என்னை மட்டும் சார்ந்திருந்த, நான் உனக்கு விடுதலை தரலையா?
இந்த விஷயத்துல நீ இப்படி மதி இல்லாம ஆயிட்டியே, அதனால உனக்கு என்ன உண்டாகிறது? உனக்கு அந்த இளைப்பாறுதல் நஷ்டமாயிட்டு. இது முதற்கொண்டு யுத்தம். ஒரு தேவ பிள்ளை இளைப்பாறுதலை அனுபவிக்கணும்னா தேவனை சார்ந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தருவது அதற்கு தான், மீண்டும் திருப்பி கொண்டு வர. ஆமே, நாம் நம்முடைய நிலை உணர்ந்து அவரிடத்தில் நம்மை ஒப்புவிக்க, அவரை சார்ந்திருக்க. அன்று உங்களை சார்ந்திருக்க. அதனால தான் மீகால சொல்ல, நாங்கள் என்றென்றைக்கும் சதாகால் நாங்கள் அவருடைய நாமத்தை பற்றி நடப்போம். ஆமே. ஒரு காரியத்தை சொல்லி செபிக்கிறேன். நன்றாய் தெரிந்த வார்த்தை தான் 2 நாளாகமம் 20:17 வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரை, எருசலேம் ஜனங்களை நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆமென். அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அடுத்த வார்த்தை, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டார். யோசபாத்தின் ராஜ்யம். நமக்கு தெரியும், யோசபாத்துக்கு விரோதமாய் அநேக ராஜாக்கள் சேர்ந்து வரும்போது யோசபாத் பயந்து தன் ஜனங்களை அழைத்து கொண்டு தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாய் நிற்கிறான். நிற்கும்போது அவனுடைய ஜெபத்தை சொல்றான். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது என்று 12வது வசனத்தில் சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு வார்த்தைகளை பேசுகிறார். பேசும்போது என்ன வார்த்தை சொல்லுகிறாருன்னா, நீங்கள் தரித்து நின்று. இப்போ எங்க நிக்கணும்? நீ இப்போ எங்க நிக்கிற யோசபாத்து? நான் உங்க சமூகத்தில் அங்கேயே நில்லுங்கிறார். நீ இப்போ எங்க நிக்கிற? நான் உங்க சமூகத்தில். எதுக்கு வந்த? எனக்கு ஒரு பயம் வந்துட்டு. நிக்கிறல்ல, ஓகே, பயம் போனதும் போயிருவியா? இல்ல ஆண்டவர், நீ அங்கேயே நில்லு. நீ இப்ப எங்க வந்திருக்கிற? உங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிற, உங்க சமூகத்தில் வந்திருக்கிற. எதுக்கு வந்திருக்கிற? எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, நான் உனக்கு யுத்தம் பண்ணணும்னா நீ வந்து போறவனா இருக்கக்கூடாது, நீ தரித்து நிற்கிறவனா இருக்கணும். தரித்து நிற்கணும். இன்னைக்கு வந்து போகிற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இளைப்பாறுதல் இல்லை. தரித்திருப்பது என்பது சர்ச்சில் இருக்கிறது இல்லை, தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவனுடைய அடையாளம் என்ன? 1, அவன் ஜெபிப்பான். யோசபாத் இங்கே ஜெபிக்கிறான். 2, அவன் வார்த்தையை கேட்பான். 14-15 வசனங்களில் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கிறான். 3வது, அவன் தேவனை பணிந்து கொள்வான். 18வது வசனம், பணிந்து கொள்வான். 4வது, அவன் தேவனை துதிப்பான். 19வது வசனம், தேவனை துதிப்பான். 5வது, அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்வான், நம்பிக்கை அறிக்கை செய்வான். 20வது வசனம், தேவ சமூகத்திலே தரித்திருக்க செய்ய வேண்டிய 5 காரியங்கள். 1, ஜெபிக்கணும். 2, நல்ல வார்த்தையை கேட்கணும். 3, தேவனை பணிந்து கொள்ளணும். 4, தேவனை துதிக்கணும். 5, நம்பிக்கை அறிக்கை செய்யணும். இந்த 5 காரியங்கள் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தரித்திருக்க வைக்கும். நாம் தேவ சமூகத்தில் தரித்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஆமென். இன்னும் சொல்லணும், அந்த பிரசனத்திலே கனெக்ட் ஆகி இருக்கணும். பிரசனத்திலே கனெக்ட், நல்லா ஜெபிக்கணும். நல்லா ஜெபிக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. நிறைய பேர் ஜெபத்தோடு விட்டுருவாங்க. நல்ல வார்த்தையை கேட்கணும். வார்த்தை நம்ம காதுகளில் வேற சத்தம் வரக்கூடாது. யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, இனி யுத்த சத்தம் காதில் கேட்கக்கூடாது. என் காதில் வார்த்தை கேட்கணும். வார்த்தைக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுக்கணும், பணியணும். அதான் பணிகிறதுன்னா, கேட்ட வார்த்தையை கேட்டதும் யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். வார்த்தைக்கு முன்னாடி ஓகே ஆண்டவர், எஸ் லார்ட், ஒப்பு கொடுக்கணும், துதிக்கணும், தேவனை துதிக்கணும். நம்மோடு பேசினார் அல்லவா, நமக்கு இடைப்பட்டார் அல்லவா, நம்பிக்கை வார்த்தையை தந்தார் அல்லவா, துதிக்கணும். அதோடு விட்டுவிடக்கூடாது. அவர் நமக்கு தந்த வார்த்தைகளை நம்பி அறிக்கை செய்யணும். நம்ம கூட இருக்கிறவங்க கேட்கணும். நாம் நமக்கு தேவன் தந்த வார்த்தையை நம்மோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லும் போது நாம் தேவ பிரசனத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அவர்களையும் அந்த பிரசனத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். இதனால் என்ன உண்டாகிறது? யுத்தமில்லாத இளைப்பாறுதல் உண்டாகிறது. தேவன் தருகிற இளைப்பாறுதலை தேவ பிள்ளைகள் அனுபவிக்கணும். அதை இழந்து விடக்கூடாது. என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். ஆமென். சார்ந்து கொள்ளணும், தரித்து நிற்கணும். கர்த்தர் இந்த அனுபவத்தில் நம்மை நடத்துவாராக. ஒவ்வொருவரும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழே
தன் கூடாரத்து கீழே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கியிருக்க யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் கட்டளையிடுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே உமக்கு நான் என்னை ஒப்புவிக்கிறேன். உம்மை சார்ந்து உங்க சமூகத்திலே தரித்து நிற்க எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, வேண்டாத ஆண்டவா முன்வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்கிட்ட என்னென்ன இல்ல என்கிட்ட வாங்கிக்கொள்ளு சொல்லுகிறார். உகந்த காணிக்கையாய் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ராஜா, ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஆண்டவரே, நுகர்ந்து மகிழுமை. ஒரு சில நிமிடங்கள் நீங்க பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆசாவ மாதிரி சொல்ல முடியும், ஆண்டவரை நாங்க உங்களை சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரை. ஆசாக்கு பின்னாடி யாருமே இல்லாம இல்ல. 5,80,000 பராக்கிரமசாலிகள் இருந்தும் அவன் அவர்களை சார்ந்திருக்கவில்லை, அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆண்டவரே, எனக்கு நஷ்டப்பட்ட அந்த இளைப்பாறுதல் வேணும். என் வாழ்க்கையில என் குடும்பத்துல அந்த இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்பொழுது ஆசா உலகத்தை மனிதனை சார்ந்திருக்க ஆரம்பித்தானோ அப்பொழுது முதல் அவனுக்கு யுத்தம் என்றாலே இளைப்பாறுதல் இல்லை. அதுக்கப்புறம் அவனுக்கு நிம்மதியா படுத்து தூங்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை சார்ந்து இருக்க எனக்கு கிருபை தாரும். உம்மிடத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன். ஓ, நான் வரவு அறியாத சிறியவனா இருக்கிறேன், என்னை ஒப்புவிக்கிறேன். உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். உங்க சமூகத்துல ஒரு தேவைக்கு வந்து போறவனா இருக்க கூடாதப்பா. தரித்து நிற்கணும், தரித்து நிற்கணும். தரித்து நிற்க கிருபை தாரும். ஒப்புவித்தவனுக்கு நீர் எங்கும் சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிட்டீரே, இளைப்பாறுதலை கட்டளையிட்டீரே. சார்ந்து கொண்டவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டீரே, தரித்து நின்றவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டீரே. இந்த இளைப்பாறுதலை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம். பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருக்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்கிறீங்க? குடும்பத்துக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஓ ஜீசஸ், ஒப்புவியுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள், தரித்து நில்லுங்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. என்ன இல்லையோ அது தருவா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பா. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. அவர் ஆயத்தம் பண்ணின இளைப்பாறுதலை தருவா. கிருபை தார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சொல்லுங்க, நீரன்றி. நீர், இந்த வார்த்தையை சொல்லுங்க.
ஒன்னும் எனக்கு செய்ய முடியாது. நான் செய்திட ஓ சேர்ப்பீரே வழுவாது. ஆமென். திருப்பி சொல்லுங்க. நீர் அன்றி என்னாலே பாரில் நீர். ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையோ. ஏதும் நான் செய்திட ஒன்னும் என்னால செய்ய முடியாதுங்கிறது தெரிஞ்சிட்டுப்பா. வழுவாது என்னை காற்றுமக்காய் நிறுத்தி. ஓ கல்வாரியின் ஓ லெஹச்சரபா ஷேபரபா கபரபா ஓடி வந்தே கண்டு ஓடி வந்து கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய கழுவும் திருரத்தாலே கரை நீ. இந்த வார்த்தை ஒரு விஷயம் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீரன்றி என்னாலே பாரில். நீரன்றி ஒன்னும் எனக்கு செய்ய முடியாது. ஏதும் நான் செய்திட சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காக நிறுத்துங்கப்பா. சொல்லுங்க. நீரன்றி என்னாலே பாரில். நீரன்றி உம்மை சார்ந்து நான் செய்தேன் சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தியே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய. அன்பு சபையே, அன்பு தேவஜனமே, கர்த்தர் இந்த இளைப்பாறுதலை தர விரும்புகிறபடினாலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் காதுகளிலே கேட்கும்படி செய்திருக்கிறார். ஆண்டவர்ட்ட இந்த ஆசா சொன்னது மாதிரி விட்டுருங்க, விட்டு கொடுத்துருங்க. உங்களை சார்ந்து இருக்கிறோம்ப்பா, உங்களை சார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் சுகமாய் உங்களை தங்கி இருக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த பகல் வேளையில சில மணி நேரம் உங்க சமூகத்தில் வந்திருந்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், எங்களை உணர்த்தினீரப்பா. நாங்கள் எங்களை உமக்கு ஒப்புவித்து உம்மை சார்ந்து உம்முடைய சமூகத்தில் தரித்திருந்து அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க, சுதந்திரிக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணி அருளும். உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கள் தங்கள் கூடாரங்களிலே குடும்பமாய் சுகமாய் தங்கியிருப்பார்களாக. கர்த்தர் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.